ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கடாய் வைங்க, எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த இலை எல்லாமே, சோம்பு கொஞ்சம் போட்டுருங்க சரிங்களா. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடலாம் சரிங்களா. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வெங்காயத்தை தேவையான அளவு கொட்டுறேன் சரிங்களா. வெங்காயத்தை அளவு தேவையான அளவு கொட்டி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணுன்னா நல்லா இந்த கலர் மாறி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் சரிங்களா. நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்பீடில் தான் வச்சு வதக்குங்க சரிங்களா. ரொம்ப ஸ்லோலாம் பண்ண தேவையில்ல. அதனால் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா வதக்குறேன் நான். இப்போ உப்பு போட்டோம், கலர் கொஞ்சம் மாறி வருது பாருங்கள். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சிது தான் சரிங்களா. இன்னமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரிங்களா. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் சரிங்களா. நல்லா கலந்து வரட்டும். பாருங்கள், வெங்காயம் கலரும் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனோன்னா நம்ம தக்காளி போடுவோம் சரிங்களா. நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு சரிங்களா. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம் சரிங்களா. எல்லாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோமோ சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா சாப்பாடு டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், தக்காளி தேவையான அளவு போடுறேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்குவோம் சரிங்களா. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்பீடாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமு எல்லாம் கட் பண்ணி, எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நான் மீல் மேக்கர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ எல்லாத்துலேயும் மீல் மேக்கர் போடுறான்னு நினைக்காதுங்க. எங்களுக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும், அதனால் மீல் மேக்கர் போட்டிருக்கேன். அது கூட நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தனியாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே மசாலா போடல நான். போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பிரிஞ்சு வரணுன்னு நான் மஷ்ரூம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த மஷ்ரூமுக்கு போடுறேன் சரிங்களா. இது 2 பாக்கெட் மஷ்ரூமு நல்லா போட்டு, இது இவ்வளோ தானே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடும், பாதியாகிடும் பாருங்கள். நல்லா வதங்கிச்சு பாருங்கள், பாதியாகிடும். கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நான் அலசி போடுறேன் சரிங்களா. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா. நல்லா வதங்கி வரட்டும். 2 மடங்கு தண்ணி ஊற்றுனோம்னா நம்ம சாதம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் சரிங்களா. நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள். அந்த மஷ்ரூம்லாம் எவ்வளோ பெருசாக போட்டோம், ஒன்றுமே தெரியல பாருங்கள். மீல் மேக்கர் மட்டும் தான் தெரியுது சரிங்களா. அதனால் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா வந்தோன்னா நம்ம அரிசியை போடுவோம் சரிங்களா. ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அரிசிலாம் போட்ட பிறகு லெமனை போடலாம் பாருங்கள். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நான் அரிசியை போடுறேன். அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுல அந்த லெமனை புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா ஸ்பீடாக கொதித்து வந்தோன்னா நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 1/4 ஹவர் ஸ்லோலியே வச்சு நம்ம இறக்கணுமா, சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும் சரிங்களா. பாருங்கள், கிண்டி விட்றேன். எந்த கலருமே போடல, நேச்சுரல் கலர் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சு வரணுன்னா நம்ம பாருங்கள் லெமனை புழிஞ்சு ஊற்றுறேன் சரிங்களா. தேவையான அளவு லெமன் போட்டு புளிப்புக்காக அது போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா சாப்பாடு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோன்னா நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிடுவோம் சரிங்களா. கண்ணாடி அதோட மூடி, அந்த கடாவி மூடியை போட்டு நான் மூடிடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் எதுவுமே வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனாலேயே நான் வீடியோ போடுறதே விட்டேன். இருந்தாலுமே அது போட்டுனே இருந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போடுறேன். நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. மூடிட்டேன். ஒரு 1/4 ஹவர் கணக்கு வச்சுக்கோங்க. ஸ்லோ பண்ணி வைங்க தட்டை சரிங்களா. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேச்சுரல் கலர், எந்த கெமிக்கலும் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான மஷ்ரூம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தயிர் பச்சடி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் சரிங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா. பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
எங்கள் அம்மா செஞ்சதுலேயே இது ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா எல்லாமே பெஸ்ட்டாக தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அப்படியே ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் சர்வ் பண்ணுறோம், ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் பிரியாணினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது நான் தான் சாப்பிடுவேன், மூணாவது தான் எங்கள் அம்மா எப்போவுமே. ஸோ அதனால் இப்போ எங்கள் அம்மா சர்வ் பண்ணுறாங்க, உடனே நம்ம சாப்பிட போயிடலாம். அதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுவும் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.